செல்வங்களே! நான் நீங்கள் அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்த தொகுதியில் நீங்கள் இந்தியாவில் தேர்தல் முறையை புரிந்துகொண்டு பகுப்பாய்வு செய்வீர்கள். 1.21 பில்லியன் மக்கள் தொகையுடன் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்தியாவில் தேர்தல் செயல்முறை எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை கண்டுபிடிப்போம். மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு சீரான இடைவெளியில் தேர்தல் நடத்தப்படுகிறது. தேர்தல் மூலம் மக்கள் தங்கள் செயல்பாட்டில் திருப்தி அடையாத பிரதிநிதிகளையும் நிராகரிக்க முடியும். கற்றுக்கொள்வீர்கள். இந்தியாவில் தேர்தல், இந்திய தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையர், இந்தியாவில் தேர்தல் செயல்முறை, வாக்கு நிராகரிப்பு அதாவது நோட்டா, தேர்தல் சீர்திருத்தங்கள் தேவை. முக்கிய வார்த்தைகள்: வாக்கு, உத்தியோகபூர்வ காகிதத்தில் சிலுவையை அடிப்பதன் மூலம் அல்லது உங்கள் கையை உயர்த்துவதன் மூலம் தேர்தல் அல்லது கூட்டத்தில் உங்கள் விருப்பத்தை அல்லது கருத்தை காண்பிக்கும் செயல். இவிஎம் அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம். தொகுதி: ஒரு சட்டமன்ற அமைப்பிற்கு ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள வாக்காளர்களின் குழு. நோட்டா நோட்டா விருப்பம் எந்தவொரு வேட்பாளர்களையும் தேர்ந்தெடுக்காமல் எதிர்மறையான கருத்தை தெரிவிக்கும் உரிமையை வாக்காளருக்கு வழங்குகிறது. பிரதிநிதி: ஒரு சட்டமன்றத்தில் மற்றவர்களின் சார்பாக பேசவும் செயல்படவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர். இந்தியாவில் தேர்தல்கள். இந்தியா ஆகஸ்ட் 15, 1947 சுதந்திரம் பெற்றது. சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டிற்கான உண்மையான பிரதிநிதியை மக்கள் தேர்ந்தெடுக்கும் வகையில் தேர்தல்கள் தேவைப்பட்டன. 1949 ஆண்டு நவம்பர் 26 நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்ட தேர்தல் ஆணையத்தை அமைப்பதற்கு உத்தரவாதம் அளிக்கும் பிரிவு 324. பிற விதிகளில் பெரும்பாலானவை ஜனவரி 26, 1950க்கு பிறகு நடைமுறைக்கு வந்தன. தேர்தல் ஆணையம் என்பது அரசியல் அமைப்பின் விதிகளின் கீழ் இயற்றப்பட்ட இந்தியாவின் கூட்டாட்சி அமைப்பாகும். இது இந்தியாவின் அனைத்து தேர்தல் செயல்முறைகளையும் கண்காணிப்பதற்கும் நிர்வகிப்பதற்கும் பொறுப்பாகும். எந்தவொரு சார்பும் இல்லாமல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்யும் பொறுப்பு இந்த அமைப்புக்கு உள்ளது. சட்டப்பூர்வ சட்டத்தின்படி உறுப்பினரின் முன் தேர்தல்கள், தேர்தலின் போது மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய தேர்தல்கள் நடத்தப்படுவதை தேர்தல் உறுதி செய்கிறது. தேர்தல் தொடர்பான சர்ச்சைகள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்தால் கையாளப்படுகிறது. இயற்றப்பட்ட சட்டங்கள் மௌனமாகவே அல்லது தேர்தல் நடத்துவதில் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையை சமாளிக்க போதுமான ஏற்பாடுகளை செய்யாமலோ இருக்கும் பட்சத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு தகுந்தபடி செயல்பட அரசியலமைப்பின் கீழ் எஞ்சிய அதிகாரங்கள் உள்ளன என்று இந்திய உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. தேர்தல் வகைகள். இந்திய குடியரசின் தேர்தல்களில் பின்வருவனவற்றுக்கான தேர்தல்கள் அடங்கும். பொது தேர்தல்கள். முழு நாடு அல்லது மாநிலத்திலும் மக்களவை அல்லது சட்டப்பேரவையின் இடங்களுக்கு நடைபெறும் தேர்தல்.
இந்த தேர்தல்கள் அனைத்து தொகுதிகளிலும் ஒரே நேரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இடைக்கால தேர்தல்கள் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் திட்டமிடப்பட்ட தேர்தலுக்கு முன் நடைபெறும் தேர்தல்கள். இடைத்தேர்தல்கள் ஒரு குறிப்பிட்ட தொகுதியின் சீட் வைத்திருப்பவர் மரணம், ராஜினாமா செய்தால் அல்லது தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் நடத்தப்படும். இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம், அதாவது இசிஐ, ஒரு அரசியலமைப்பு. இது நாட்டில் தேர்தல்களை நடத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் இந்திய அரசியல் அமைப்பால் நிறுவப்பட்டது. நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றங்கள், இந்திய குடியரசுத் தலைவர் அலுவலகம் மற்றும் இந்திய துணை குடியரசுத் தலைவர் அலுவலகம் ஆகியவற்றுக்கான தேர்தல்களை மேற்பார்வையிடுதல், வழிநடத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் ஆகியவற்றின் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திடம் இருக்கும் என்று அரசியலமைப்பின் 324வது பிரிவு வழங்குகிறது. எனவே, தேர்தல் ஆணையம் ஒரு அகில இந்திய அமைப்பாகும். அது மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் பொதுவானது. இந்திய தேர்தல் ஆணையர் ஜனவரி 25, 1950 முதல் இசிஐ ஒரு சுதந்திரமான அரசியலமைப்பு அதிகாரமாக உள்ளது. ஆணையம் தற்போது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் மற்ற 2 ஆணையர்களை கொண்டுள்ளது. நாடாளுமன்றம், மாநில சட்டமன்றங்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் அலுவலகங்களுக்கான தேர்தல்களுக்கு தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்றுள்ளது. தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை தயாரித்து, பராமரித்து, அவ்வப்போது புதுப்பித்து, வாக்களிக்க தகுதியுள்ளவர் வேட்பாளர்களின் வேட்பு மனுவை மேற்பார்வையிடுதல், அரசியல் கட்சிகளை பதிவு செய்தல், நிதியுதவி உட்பட தேர்தல் பிரச்சாரத்தை கண்காணித்தல். இது தேர்தல் செயல்முறையை ஊடகங்களில் ஒளிபரப்புவதற்கும், வாக்குச்சாவடிகளை ஒழுங்குபடுத்துவதற்கும், வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்களுக்கும் வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகளை அறிவிப்பதற்கும் பொறுப்பாகும். தேர்தல்கள் சரியான நேரத்தில் மற்றும் நியாயமான முறையில் நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக இவை அனைத்தும் செய்யப்படுகின்றன. இந்தியாவில் தேர்தல் செயல்முறை மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு சீரான இடைவெளியில் தேர்தல் நடத்தப்படுகிறது. இந்திய நாடாளுமன்றத்திற்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க ஒரு நாடு முழுவதும் தேர்தல்கள் நடத்தப்படும்போது அவை பொதுத் தேர்தல்கள் எனப்படும். மாநில சட்டத்தை உருவாக்கும் அமைப்புக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல்கள் நடத்தப்படும்போது அவை மாநில சட்டமன்ற தேர்தல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வழக்கமான தேர்தல்களில் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சில காரணங்களால் அந்த பதவியில் சரியாக செயல்பட முடியாதபோது சில நேரங்களில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்தியாவில் தேர்தல் செயல்முறையை பின்வரும் படிகளில் இருந்து விளக்கலாம். வேட்பு மனுவை நிரப்புதல். இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வரவிருக்கும் தேர்தலுக்கான வேட்பு மனுவை நிரப்பும் தேதிக்கான அறிவிப்பை வெளியிடும். நியமனத்தின் பகுப்பாய்வு. தேர்தல் ஆணையம் வேட்பு மனுவை கவனமாக ஆய்வு செய்கிறது. அதிகாரி அதிருப்தி அடைந்தால் அவர் அல்லது அவள் வேட்பாளரின் வேட்பு மனுவை நிராகரிக்கலாம். தேர்தல் பிரச்சாரம். அந்தந்த வேட்பாளர்கள் மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் அவர்களை வாக்களிக்க செய்வதற்கும் அந்தந்த கட்சிகளை பிரச்சாரம் செய்து விளம்பரம் படுத்தலாம். வாக்குப்பதிவு நாளுக்கு 48 மணி நேரத்திற்கு முன்பு பிரச்சார செயல்முறை நிறுத்தப்படுகிறது. வாக்குப்பதிவு மற்றும் வாக்குப்பதிவு நாள். இந்நாளில் தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் வந்து வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கின்றனர். வாக்காளர்கள் வேட்பாளர்களின் பெயருக்கு எதிராக இவிஎம்மில் உள்ள பட்டனை அழுத்துவதன் மூலம் தங்கள் வாக்கை பதிவு செய்கிறார். வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவு அறிவிப்பு.
வாக்குப்பதிவு முடிந்ததும் இவிஎம் சீல் வைக்கப்பட்டு கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பின் கீழ் வாக்கு எண்ணும் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதிக வாக்குகள் பெற்ற வேட்பாளர் அந்த குறிப்பிட்ட தொகுதியில் தேர்தலில் வெற்றி பெறுகிறார். ஆளும் கட்சியின் உருவாக்கம். அரசியல் கட்சிகள் லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் தங்கள் பெரும்பான்மையை நிரூபித்து தங்கள் தலைவரை, அதாவது பிரதமர் அல்லது முதலமைச்சரை தேர்வு செய்கின்றன. வாக்கு நிராகரிப்பு, அதாவது நோட்டா. 2013 உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நோட்டாவை கருத்து சுதந்திரமாக கருதலாம். சிவில் உரிமைகளுக்கான மக்கள் சங்கத்தின் வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. தேர்தல் சீர்திருத்தங்களின் தேவை. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் தேர்தல் நடத்துவது மிகப்பெரிய பணி. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நல்லாட்சி, சமூக பொருளாதார சமத்துவம், வறுமை ஒழிப்பு ஆகியவற்றை வழங்குவதாக உறுதியளிக்கின்றன. முடிவு. இந்திய தேர்தல் ஆணையம் என்பது இந்தியாவில் யூனியன் மற்றும் மாநில தேர்தல் செயல்முறைகளை நிர்வகிப்பதற்கு பொறுப்பான ஒரு தன்னாட்சி அரசியலமைப்பு அதிகாரமாகும்.